ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th ஃபிசிக்ஸ் 8th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். அந்த யூனிட்டில் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐசோதெர்மல் ப்ராசஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஐசோதெர்மல் அதை வந்து நோட் பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஐசோ அண்ட் தெர்மல். ஐசோ தெர்மலை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதில் ஐசோ அதுக்கான மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஐசோனா வந்து என்னது, கான்ஸ்டன்ட். அடுத்தது இன்னொரு வேர்டு என்னது, தெர்மல். தெர்மல்னா அதுக்கான மீனிங் வந்து ஹீட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் தெர்மல்னா என்னது, ஹீட் ஆர் டெம்பரேச்சர். ஐசோனா அதுக்கான மீனிங் வந்து என்னது, கான்ஸ்டன்ட். அப்போது ஐசோ தெர்மல் ப்ராசஸில் நல்ல ஒன்று நோட் பண்ணிங்க. ஐசோனா என்னது, கான்ஸ்டன்ட். தெர்மல்னா ஹீட்டு. அப்போ ஐசோ தெர்மல் என்ன, கான்ஸ்டன்ட் ஹீட் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட் ஹீட் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸில் எனக்கு என்னது, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அந்த கண்டெய்னரில் வந்து நான் என்ன ஃபில் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சர்டின் வால்யூமுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த கண்டெய்னருக்கு வந்து நான் எதை அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து என்னதுன்னா மூவபிள் பிஸ்டன். ஒரு மூவபிள் பிஸ்டனை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு கண்டெய்னரில் ஒரு கேஸ் ஃபில் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் மாலிகூல்ஸ் மேலே எனக்கு என்ன இது ஆக்ட் ஆகும், ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் மாலிகூல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா சர்டைன் ஏரியாஸை வந்து ஆக்குபை பண்ணும். அப்போ கண்டிப்பாங்க எனக்கு என்ன இருக்கும், வால்யூம். அந்த கேஸ் மாலிகூல்ஸ் கண்டிப்பாக சர்டைன் வால்யூமை வந்து என்ன பண்ணும், ஆக்குபை பண்ணும். இப்போது ஐசோதெர்மல் ப்ராசஸில் கண்டிப்பாக அந்த கேஸ் மாலிகூல்ஸ்க்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், வால்யூம் இருக்கும், அண்ட் அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், டெம்பரேச்சர் வந்து இருக்கும். அப்போது நான் ஐசோதெர்மல் ப்ராசஸில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஐசோதெர்மல்னால என்னது, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ இங்கே எனக்கு டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து எடுத்திங்கன்னா பிவி = மியூ ஆர்டி. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிவி = மியூ ஆர்டி. இதில் மியூங்கிறது என்னென்னா, மியூங்கிறது என்னது, அந்த கேஸ் மாலிகூல்ஸோட மோல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மியூன்போம். இது வந்து மியூ வந்து என்னது, கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ. ஆருங்கிறது என்னென்னா யூனிவர்சலி கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்ஸ் கேஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆறுன்னு சொல்லுவோம். இங்கே ஐசோதெர்மல் ப்ராசஸில் நமக்கு டெம்பரேச்சர் என்ன தான், கான்ஸ்டன்ட். அப்போது இந்த 3 டேர்முமே எனக்கு என்னதாயிருது, கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன், பிவி = கான்ஸ்டன்ட்னு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பிஸ்டனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேல் நோக்கி வந்து மூவ் பண்ணுறேன், மேல் நோக்கி இழுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், நான் மேல் நோக்கி இழுத்தேன்னா எனக்கு அங்கே என்ன ஆகும், இந்த கண்டெய்னரோட அந்த கேஸ் மாலிகூல்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கிற அந்த வால்யூம் வந்து எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இங்கே எனக்கு எக்ஸ்பென்ஷனில் எனக்கு என்ன ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே எனக்கு என்ன ஆகும், அந்த ப்ரெஷர், அந்த மாலிகூல்ஸ் மேலே ஆக்ட் ஆகிற அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போது எக்ஸ்பென்ஷனில் எனக்கு என்ன நடக்குது, எக்ஸ்பென்ஷனில் வந்து நான் பிஸ்டனை வந்து என்ன பண்ணுறேன், மேல் நோக்கி இழுக்கும்போது அங்கே வந்து வால்யூம் வந்து எக்ஸ்பென்ஷன் நடக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் அங்கே என்ன ஆகும், ப்ரெஷர், அந்த கேஸ் மாலிகூல்ஸில் ஆக்ட் ஆகிற அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகிரும், டிக்ரீஸ் ஆயிரும். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், எக்ஸ்பென்ஷன் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா கம்ப்ரெஷன் பண்ணுறேன். கம்ப்ரெஷன் என்ன, அது ஃபஸ்ட்டு பிஸ்டனை மேல் நோக்கி இழுத்தேன்னா அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுதான் அதோட ஒரிஜினல் வால்யூம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பிஸ்டனை வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து என்ன பண்ணுறேன்னா புஷ் பண்ணுறேன், அதாவது கீழ் நோக்கி அமுக்குறேன். அப்படி நான் புஷ் பண்ணும்போது டவுன்வர்டில் வந்து நான் புஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், அந்த வால்யூம், அந்த கேஸ் மாலிகூல்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கிற வால்யூம் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கம்ப்ரெஷனில் எனக்கு என்ன ஆகுது, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. வால்யூம் டிக்ரீஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஏரியாவில் வந்து நிறைய கேஸஸ் இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து என்னென்னு தெரியும்,
கான்ஸ்டன்ட்னு தெரியும். டெம்பரேச்சர் வந்து என்னது கான்ஸ்டன்ட். இப்போ அப்போ எதில் தான் நமக்கு வேரி ஆகுது, அந்த பிஸ்டனை நான் அப்பர் டைரக்ஷன்லேயும் டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயும் மூவ் பண்ணும்போது அங்கே எக்ஸ்பென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து நடக்கு. அப்போ எனக்கு எதில் தான் சேஞ்ச் ஆகுது, அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அந்த கேஸ் மாலிகுல்ஸோட வால்யூம் அண்ட் அது மேலே ஆக்ட் ஆகிற அந்த ப்ரெஷர். அதாவது வால்யூமும் ப்ரெஷர் தான் எனக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிவி டயக்ராம், அதாவது ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஆக்சிஸில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ப்ரெஷரையும், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வால்யூமையும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து வால்யூம் எடுத்துக்கிறேன், இங்கே வந்து ப்ரெஷர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸ்பென்ஷன் நம்ம 2 ப்ராசஸ் பார்த்தோமா, எக்ஸ்பென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து பார்த்தோம். இப்போது எக்ஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து ஒரு 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கலாம். அதுமாதிரி இங்கேயும் 1 2 3 அதுமாதிரி 5 வரை எடுத்துக்கலாம், 4 5. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸ்பென்ஷனில் ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னது, எக்ஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே எக்ஸ்பென்ஷனில் எனக்கு என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் எதுக்கான ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம், எக்ஸ்பென்ஷனுக்கான ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று இருக்குது, என்னது, கம்ப்ரெஷன் என்ன பண்ணுவோம், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து புஷ் பண்ணுவோம். பிஸ்டன் வந்து என்ன பண்ணுவோம், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் புஷ் பண்ணுவோம். அதேமாதிரி இங்கே வால்யூம் எடுத்துக்கலாம், அதேமாதிரி இங்கே என்ன எடுத்துக்கலாம், ப்ரெஷர் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கே 1 2 3 4 5 வரை எடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 வரை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்ரெஷனில் நம்ம என்ன பார்த்தோம், பிஸ்டனை வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அங்கே வந்து எனக்கு என்ன ஆகும், வால்யூம் வந்து என்ன ஆகும், கம்ப்ரெஷனில் வந்து வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ வால்யூம் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்கும். வால்யூம் டிக்ரீஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்னது இன்க்ரீஸ் ஆகும், அது மேலே ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோமா. அப்போது வால்யூம் டிக்ரீஸாக இருக்கும்போது அங்கே எனக்கு என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு டயக்ராம் எப்படி கிடைக்கும், ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் வந்து எனக்கு இப்படி தான் கிடைக்கும். அதுதான் நமக்கு B1 B1 = B2 V2ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் நல்ல ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, நான் கம்ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா அது மேலே ஆக்ட் ஆகிற அந்த டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே, கண்டிப்பாக என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து கஷ்டம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெர்மல் காண்டாக்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை வந்து வெளியேற்றிடுவாங்க. ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எனக்கு எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஹீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ த இன்டர்னல் எனர்ஜி ΔU வந்து என்னது, 0. ΔUனா என்னது, இன்டர்னல் எனர்ஜினா கண்டிப்பாக இன்டர்னல் எனர்ஜி ஒன்று கூடுது இல்லைன்னா குறையுது அப்படின்னா கண்டிப்பாக எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இன்டர்னல் எனர்ஜி வந்து டெம்பரேச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ டெம்பரேச்சர் நான் ரைஸ் பண்ணுறேன்னா அந்த டெம்பரேச்சர் உள்ள ஹீட் எனர்ஜியை அந்த கேஸ் மாலிகூல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா அது வைப்ரேட்டோ இல்லை மூவ்மெண்ட்டோ ஆகும்போது தான் அந்த சிஸ்டம்குள்ளே அந்த கேஸ் மாலிகூல்ஸ் வந்து என்ன பண்ணும், இன்டர்னல் எனர்ஜியை வந்து கெயின் பண்ணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட். ஸோ அங்கே ΔUங்கிறது என்னது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அது என்ன இன்டர்னல் எனர்ஜியில் இருக்கோ அதே எனர்ஜியில் தான் இருக்கும். அந்த இன்டர்னல் எனர்ஜியில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸில் நமக்கு டெம்பரேச்சர் வந்து என்ன, கான்ஸ்டன்ட். அப்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த மாலிகூல்ஸ்குள்ளே இருக்கிற அந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா கேஸ் மாலிகூல்ஸோட இன்டர்னல் எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கும், ΔU சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜியில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ரீசன் வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். இப்போது ΔU = 0 வந்து நம்ம எதில் அப்ளை பண்ணலாம், தெர்மோடைனமிக்கோட ஃபர்ஸ்ட் லாவில் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படியே அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா வந்து Q = ΔU -R+. சரியா, -R+ வந்து நமக்கு என்ன வரும், ஒன்று ΔU = ஒர்க் டன் இருக்கும், இல்லைனா மைனஸ் ஒர்க் டன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் அண்ட் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துருக்கும். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ΔU வந்து 0ன்னு சொல்லிட்டேன். ΔU 0 ஆயிடுச்சுன்னா இந்த டைம் எனக்கு 0 ஆயிருமா. அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும், தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா வந்து Q =
டபிள்யூன்னு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம், எனக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்னது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது என்ன ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆர் டிக்ரீஸ் ஆகுது. நல்ல ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஐசோதெர்மல் ப்ராசஸில் நம்ம பார்த்துருக்கோம், டெம்பரேச்சர் வந்து அங்கே எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆச்சு, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து ஆச்சு. அப்படி தானே, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் வந்து என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆச்சா. இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த வால்யூமுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஹீட் பண்ணுறேன். இந்த வாட்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறேன். அப்போ நான் ஹீட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸை வந்து ரீச் பண்ணும். வாட்டர் வந்து 100 டிகிரி ரீச் பண்ணாது என்னது, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து என்ன ஆகும், எவாப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போது அப்படியே எவாப்ரேட் ஆகி எனக்கு என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழித்து வாட்டரோட சர்ஃபேஸ் இங்கேருந்து எனக்கு என்ன ஆகிரும், அந்த வால்யூம் வந்து இங்கே வந்துடும். ரீசன் வந்து என்ன, இந்த லெவல் வாட்டர் வந்து எனக்கு என்ன பண்ணிடும், எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வால்யூம் வந்து இங்கே வந்துடும். அப்போ திரும்ப நீங்கள் இந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சர், அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இன்னும் வாட்டர் வந்து என்ன ஆகிட்டே தான் இருக்குது, எவாப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. எனக்கு இங்கே எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா அது எவாப்ரேட் ஆகுறதுனால வால்யூம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டில் அது எப்போ இந்த வாட்டர் ஃபுல்லாகவே எவாப்ரேட் ஆகி முடியுதோ அது வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் எப்படி தான் இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இந்த அளவுக்கு எனக்கு வர வாட்டரோட லெவல் ஃபுல்லாக எனக்கு வாட்டர் எவாப்ரேட் ஆகிற வரை எனக்கு அதோட டெம்பரேச்சர் எப்படி தான் இருக்கும், 100 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, எனக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் எனக்கு என்ன ஆகுது, அந்த வாட்டரோட வால்யூம் வந்து எனக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போ ஐசோதெர்மலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடுறேன். ஐசோதெர்மல் ப்ராசஸை வந்து ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடுவோம். ஐசோனா என்னது, கான்ஸ்டன்ட், தெர்மல்னா ஹீட்டு. ஐசோதெர்மலில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வைக்க வேண்டியது என்னென்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கண்டெய்னரில் ஒரு கேஸ் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், வால்யூம் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும். இங்கே வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸில் நான் என்ன சொல்லிட்டேன், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு எதெல்லாம் தான் சேஞ்ச் ஆகும், ப்ரெஷரும் வால்யூம் சேஞ்ச் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அது எப்படி சேஞ்ச் ஆகும், நான் அந்த கண்டெய்னர்லேருந்து ஒரு பிஸ்டன் வச்சு நான் என்ன பண்ணுறேன், மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குற மூலமாகவும் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குற மூலமாகவும் அங்கே வந்து என்ன நடக்குது, எக்ஸ்பென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் நடக்குது. அப்போ என்ன ஆகுது, வால்யூம்லையும் சேஞ்சஸ் நடக்குது, ப்ரெஷர்லையும் சேஞ்சஸ் நடக்குது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதை தான் நம்ம என்ன பார்த்தோம், எனக்கு இங்கே இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து பார்த்தோம். இப்போது வந்து இதை இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு இங்கே ஏக்கு 0 வருதுன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இன்டர்னல் எனர்ஜி வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஆனால் எனக்கு இங்கே வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னால எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ ΔU வந்து எனக்கு என்னதாயிரும், 0 ஆயிரும். அதை நான் என்ன பண்ணுறேன், தெர்மோடைனமிக் ஃபஸ்ட் லாவில் அப்ளை பண்ணேன்னா Q ஒர்க் டன் மட்டும் எனக்கு என்ன கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.